நூற்றுக்கணக்கான தலைகள் காக்கி சட்டைகளின் நடுவே பொதுமக்களை சந்திக்க வந்த அரசியல் கட்சி தலைவர். இங்க வீடுகளை உடனே இடிக்கணும்னு சொல்றாங்கன்னு குறைகளை கொட்டி தீர்த்த பொதுமக்கள். தலைமைச் செயலகம் சென்று தலைமைச் செயலாளரை சந்தித்து அவரை நேரடியாக சந்தித்து இந்த விவரங்களை எல்லாம் கையில் இருக்கிற பேப்பர்களை கொண்டு போய் காட்டி இதை இடிக்கக்கூடாது என்று வலியுறுத்த எழுதியிருக்கிறோம். அதுவரை நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். பேசிய பிறகு மறுபடியும் நான் வருகிறேன். என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். அடையாறு ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை இடிக்கும் பணி சில நாட்களா நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு அங்க குடியிருந்தவங்க கூடுவாஞ்சேரி, தைலாபுரம், பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே சத்யா நகர், மூகாம்பிகை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில கைதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர் பகுதிகளிலும் அகற்றப்படுவதாக கூறப்படுது. இந்த நிலையில தான் அந்த பகுதி மக்களை சந்திக்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தோல் திருமாவளவன் அவர்கள் வருகை தந்திருந்திருக்காங்க. பவர் கட் ஆகியிருந்தா அந்த நிலையிலையும் ஒரு பகுதியில அந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்திச்சு பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.